ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் எதுவுமே சேர்க்காம, நெய் எதுவுமே சேர்க்காம, அப்புறம் இனிப்புக்கு வந்து நம்ம ஜீனி சேர்க்காம ஒரு லட்டு, அதாவது ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம். ஹெல்த்தியான லட்டுங்கிறதுனாலே நம்ம வந்து சுகரையும் எண்ணெயும் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற நட்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன், அண்டிப்பருப்பு எடுத்திருக்கேன், பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, அதாவது பொரிகடலை, அடுத்து நம்ம டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இப்போ இந்த பருப்பு மட்டும், வேர்க்கடலை மட்டும் தொளி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு கப் அவலும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். பம்கின் சீடு, சீசமே சீடு, அந்த மாதிரி வித்தியாசமான சீட்ஸ் சிலர் நிறைய சேர்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த லட்டுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது மழை நேரங்கிறதுனால நான் வந்து வறுத்து எடுக்கிறேன். இல்லைன்னா நமக்கு இந்த வறுக்கணுங்கிற அவசியமே இல்லை. வெயில் நேரத்தில் இந்த லட்டு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வறுக்காமலே செய்யலாம். மழை நேரத்துக்கு எல்லா நட்ஸுமே கொஞ்சம் நமத்து போயிருக்கும், அதுக்காக தான் நான் வறுக்கிறது. கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுங்கிறதுக்காக நம்ம இப்படி லைட்டாக வறுத்துக்கிடுவோம். இப்போ வெயில் நேரமாக இருந்தால் நம்ம இந்த அடுப்பு கூட நம்ம தேவையில்லை. அடுத்து நம்ம கேஷ்யூ நட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எல்லா நட்ஸையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக வறுக்கணுனாலும் வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லை ஒன்று ஒன்றா வறுக்கணுனாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அண்டிப்பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வேர்க்கடலை, பொரிகடலையை வறுத்துக்கலாம். இப்போ அண்டிப்பருப்பு வறுத்து முடிச்சாச்சு. பொரிகடலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். பொரிகடலையும் லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்பலாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். அவ்வளோதான், பொரிகடலையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வேர்க்கடலையை நல்லா தொளி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. நம்ம வறுக்கிறப்பவே பாதி தொளி எல்லாமே வந்துடும். இந்த எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் மொத்தமாக எல்லா நட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வறுக்கணுனாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம அவலையும் வறுத்து எடுத்துக்கலாம். பொரிகடலையில் வறுபட்டுச்சு. இந்த ஸ்கின்னு மட்டும், அதாவது பொரிகடலையில் இருக்க தொளி மட்டும் வெளியில் போகணுங்கிறதுக்காக கூடுதலாக நான் வறுக்கிறேன். மற்ற எந்த இதுவும் இல்லை. நீங்கள் கைட்டே நிறைய நம்ம அந்த தொளி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ பொரிகடலையும் வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த ஸ்கின் எல்லாமே அதிலே ஒட்டியிருக்கும். அதை எல்லாத்தையும் தூர எடுத்துருங்க. அவல் சேர்த்துருக்கேன், 1 கப் அவல் சேர்த்துருக்கேன். அவல் வந்து கம்மியாக சேர்த்தா போதும். நட்ஸ் நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் இந்த அவல் சேர்த்துருக்கோம். அவளும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, கலர்லாம் மாற வேண்டாம். இப்போ இந்த லட்டுக்கு எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. டேட்ஸ் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. டேட்ஸில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேர்க்க போகிறோம். டேட்ஸ் வந்து இனிப்பு சுவைக்காக நம்ம சேர்க்குறோம். எல்லாமே நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கிறது எல்லாமே அதிக சத்துக்கள் நிறைந்ததான். இப்போ அவளையும் வறுத்து எடுத்தாச்சு. மழை நேரங்கிறதுனால நான் வந்து கூடுதலாக 2 நிமிஷம் வறுத்து எடுத்துகிட்டுருக்குறேன். அவள் வந்து ரொம்ப கொஞ்சம் நமத்து போய் இருந்துச்சு, அதனால் நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்காக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அவளையும் வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸு இருந்துச்சுனாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரே பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. லைட்டாக சூடு ஆறி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலை, அதனால் ரொம்ப சூடு இருக்காது. அந்த சூட்டோடய நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா நமக்கு மாவாயிடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். சீட் இருக்கிற டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். சீட்லெஸ் டேட்ஸும் இருக்கும். விதைகள் இல்லாத டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தாராளமாக சேர்த்துக்கலாம். சீட்லெஸ் டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. விதைகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சாலும் சரி, 1க்கு 2 வாட்டி போட்டு அரைச்சாலும் சரி, நீங்கள் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து டேட்ஸையும் அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி எதுவுமே நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து எப்படியும் ஒரு 10லேருந்து 15 லட்டு நமக்கு கிடைக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப
ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி நம்ம கிட்ஸ் தான் இல்லை, டெய்லி நம்மளே நட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சாப்பிட முடியல அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லைன்னா மதியம் லஞ்சுக்கு அப்புறம் இந்த ஒரு லட்டு நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மாவாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க, சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னொரு வாட்டி அரைச்சி எடுக்கணும். டேட்ஸ் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். விதைகள் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இப்போ இந்த டேட்ஸையும் நான் என்ன செய்ய போகிறேன், அதே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த அரைச்ச மாவையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திரும்பவும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச மாவை இது கூட சேர்த்துங்க. ஃபஸ்ட்டே நம்ம டேட்ஸ் போட்டுட்டோம்னா நட்ஸ் எல்லாமே நல்லா அரைப்படாது. அதனால் நட்ஸ் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா டேட்ஸ் சேர்த்துட்டு திரும்பவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இனிப்பு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க, இனிப்பு சாப்பிட முடியாதவங்க, அதாவது இனிப்பு வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க டேட்ஸு சேர்க்காமல் வெறும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் கொஞ்சமாக பால் அப்படி இல்லைன்னா சூடான நீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு இல்லாத லட்டு கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம இனிப்பு சேர்த்து தான் செய்ய போகிறோம். இனிப்பு சேர்க்கக்கூடாது, இனிப்பு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இனிப்புக்கு வந்து ஜீனி எதுவுமே சேர்க்கலை. நம்ம செய்கிறதே ஒரு ஹெல்த்தியான லட்டு, அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இனிப்பு சேர்க்காமல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் டேட் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்ஸில் வந்து அயன் சத்து இருக்குது. டெய்லி 1 இல்லை 2 டேட்ஸ் சாப்பிடலாம். டேட்ஸில் அந்தளவுக்கு நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது. அப்புறம் அண்டிப்பருப்பில் கேஷ்நட்லேயும் நமக்கு வந்து ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது உடல் எடையை குறைக்கிறவங்க அவங்க எல்லாருமே நம்ம இந்த மாதிரி கேஷ்நட்டையும் டெய்லி சாப்பிட்டுக்கலாம். பாதாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பாதாம் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவாங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லது அந்த பாதாம். பாருங்கள், இப்போ நம்ம எந்த எண்ணெயும் சேர்க்கலை, நெய் சேர்க்கலை. நீங்கள் டேட் சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையிலே நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா லட்டு உருட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் லட்டு உருட்டி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி. இந்த மாதிரி எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா நட்ஸுமே ரொம்ப ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நட்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இந்த ஒரு லட்டில் கிடச்சிரும். இந்த லட்டு வந்து நம்ம வந்து எண்ணெயும் சேர்க்கலை, தேங்காயும் நான் சேர்க்கலை. தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காயும் சேர்க்கலை. எப்படி இது ஒரு 1 வீக்குக்கு வச்சு நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு 2 டேஸ் 1 டேஸ்லேயே நீங்கள் காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இது கூட தேங்காய் திருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் வந்து தேங்காய் சேர்க்கலை இன்றைக்கி. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தா சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சு கொடுக்கலாம். அப்படி டெய்லி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டெய்லி லஞ்சுக்கு அப்புறமா ஒரு லட்டு சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்போம்லாம் நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசை இருக்கோ அப்போம்லாம் இந்த மாதிரி லட்டு செஞ்சு ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும். நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.